அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஹோமங்கள். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எதை தொட்டாலும் ஜாதக ரீதியா எதை தொட்டாலும் பாத்தீங்கன்னா அது முடிவை நோக்கி நகராது. ஏதாவது ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அது அப்படியே தங்கி போயிடும். இது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 2 சக்கர வாகனங்களை மாத்திட்டு இன்னொரு வாகனம் வாங்கலாம்னு நினைக்கிறது கூட தடை ஏற்படலாம். பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டே இருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு வரன் பார்த்துட்டே இருப்பாங்க, அது செட்டே ஆகாது. வீடு கட்டலான்னு பேஸ்மெண்ட்டை போட்டுருவாங்க, ஆனா அதுக்கு மேல அதை கட்ட முடியாது. வீட்டை ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செங்கலை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க, எம்சாண்டு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க, அது கட்ட முடியாது. குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தாம ஒரு கோபதாபத்துல இருப்பாங்க. போன் சிரிச்சு பேசுவாங்க, ஆனா வீட்டுல இருக்கிற நபர்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா தான் பேசுவாங்க. என்ன ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு தன்மை தான் வீட்டுக்குள்ள இருக்கும். ஒரு சாந்தமான ஒரு சூழல இருக்காது. அது மட்டும் இல்லாம வரன் பேசி முடிவு பண்ணி எல்லாம் ஓகேங்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது விஷயம் உள்ள நுழைஞ்சு அதை தடை செய்யும். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹோமம் பண்ணிட்டு நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அப்ப எந்த விஷயத்துக்கு எந்த மாதிரி ஹோமம் பண்ணலாம், அது என்ன மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தடைகளுக்காக நம்ம நிறைய கோயிலுக்கு போறோம், பரிகாரங்கள் பண்றோம். அந்த வரிசையில சில விஷயங்களை நம்ம வீட்டிலே பண்ணும்போது, இப்ப ஒரு வயதான ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க நம்ம ராமேஸ்வரம் போய் இதை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால கண்டிப்பா போக முடியாது. அவங்களுக்கு வீட்டுல இருந்தே ஒரு பரிகாரம், அதாவது ஒரு ஹோமம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தடை ஏற்பட்டுட்டே இருக்குதுங்க, என்னால பண்ணவே முடியல, எங்களுக்கு இடம் இருக்குது, இடம் வாங்கி போட்டுட்டோம், பணம் இருக்குது, கட்ட முடியல அப்படின்னா நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்களோ அந்த வீட்டுல இருந்து கணபதி ஹோமம் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த காரிய தடை சரியாகும். ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், வீடு கட்டி தானே சார் கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற வீட்டிலே கணபதி ஹோமம் பண்ணுங்க, அந்த வேலையை ரொம்ப சிறப்பா நீங்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி சண்டி ஹோமம். இந்த சண்டி ஹோமம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேவையில்லாத பயம், தரித்திரம் இதெல்லாம் இல்லாம பண்ணும். இந்த சண்டி ஹோமம் ரொம்ப அருமையான ஹோமம், அது பண்ணலாம். அடுத்தபடியா இந்த சண்டி ஹோமுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுதர்சன ஹோமம் அப்படின்னு சொல்லுவோம். செல்வ வளம் அதிகமா இருக்கிறதுக்கு, செல்வத்தை கொண்டு வர்றதுக்கு. ரொம்ப நாள் ஒரு பிரச்சனைங்க, இந்த பணம் கிடைச்சாதான் என் பொண்ணுக்கு திருமணம் பண்ண முடியும், இந்த தடை பிரச்சனைனால அந்த இடம் விற்காம இருக்குது, அப்ப செல்வம் வீட்டுக்கு வந்தாதான் அந்த சுபகாரியம் நடக்குங்கிற மாதிரி சூழல் இருக்கும்போது நீங்க ஸ்ரீ சுதர்சன ஹோமம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு நல்ல விஷயம் உங்க வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். சுப விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி ஆயுள் விருத்தி. சார் இப்ப எங்க வயசான 2 பேர் வீட்டுல இருக்கிறாங்க, அது போக பாத்தீங்கன்னா அப்பப்ப ஏதாவது ஒரு தொந்தரவு, மெடிக்கல் செலவு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டே இருக்குது, மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுட்டே போகுது குடும்பத்துல. ருத்ர ஹோமம் பண்ணலாம். ருத்ர ஹோமம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஆயுள் விருத்தியை கொடுக்கும், அது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி குபேர ஹோமம், இதுவும் செல்வ வளத்துக்காக பண்ணக்கூடியதான். குபேர ஹோமம் பாத்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கிறதுக்காக. செல்வங்கிறது ஓவர் நைட்ல வராது. இப்ப நம்ம ஒரு நல்ல வேலையில் இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கிறோம், சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறோம், ஒரு 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 10 சென்ட் இடம் வாங்கியிருக்கிறோம், அதுல ஒரு 5 சென்ட்டை கொடுத்துட்டு அந்த 5 சென்ட்ல வீடு கட்டலான்னு இருக்கிறீங்க அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கான யோகம் வந்தால் அந்த பணம் கைக்கு வரும். இந்த மாதிரி டைம்ல இந்த குபேர ஹோமத்தை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம், அந்த இடத்த வித்து வரக்கூடிய பணம் உங்களுக்கு வரும். இல்ல அங்காளி பங்காளியில பிரச்சனை இருக்குதுங்க, எல்லாருமே வித்துட்டு தான் பணத்தை எடுத்துக்கலாம்னு பாக்குறாங்க, ஒருத்தர் மட்டும் அதுக்கு தடையா இருக்கிறாரு, இந்த குபேர ஹோமம் எல்லாருமே சேர்ந்து பொதுவான ஒரு வீட்டுல நீங்க பண்ணலாம்.
ஒரு பாரம்பரியமா இருக்குதுங்க, அந்த வீட்டில் நாங்கள் பண்ணோம்னா அந்த காரியத்தடை நீங்கும்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பிரத்யேந்திரா ஹோமம். பிரத்யேங்கிரா ஹோமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆயுள் ஹோமத்தை தாண்டி எல்லா விஷயமும் ஒரு பயம் இருக்குதுங்க, ஒரு தடை இருக்குதுங்க. என் சொந்தக்காரங்க அப்படி பண்ணியிருப்பாங்களா, இப்படி பண்ணியிருப்பாங்களா, நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது எங்கள் வீட்டில் இருக்குதா, அதனால இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறதுக்கு இந்த பிரத்யேக ஹோமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி சுயம்வர ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் இருக்குங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ரொம்ப நாளாக நாங்கள் வந்து வரன் தேடிட்டு இருக்கிறோங்க, எங்கள் பொண்ணுக்கு வரன் செட் ஆகவே இல்லை, பையனுக்கு வரன் செட் ஆகவே இல்லைன்னா இந்த சுயம்வர ஹோமம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எது பண்ணும்போது கணபதி ஹோமம் பண்ணிட்டே பண்ணலாம். சரிங்களா? கணபதி ஹோமம் பண்ணிட்டு அடிஷ்னலாக ஒரு ஹோமம் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டி புண்ணியாச்சனை பண்ணி போயிட்டீங்க, முதல்ல புண்ணியாச்சனை பண்ண அந்த டேட்டு கணபதி ஹோமம் பண்ணி தானே போயிருப்பீங்க, அதே டேட்டுக்கு பண்ணலாம். அல்லது உங்கள் திருமண நாளுக்கு பண்ணலாம், உங்கள் குழந்தையுடைய பிறந்த நாளுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கிய நாளை நீங்கள் வரையறுத்து வைத்து அந்த நாட்களை வருடம் முழுவதும் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எத்தனையோ செலவுகள் பண்ணுறோம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து செலவு பண்ணுறோம். இந்த ஹோமம் ஒன்று பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுபிஷங்களை வந்து உங்களை நோக்கி ஈர்க்கும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், எந்த ஒரு ஹோமத்துக்கு போனோம் அந்த கருப்பு கலர் பொட்டு எடுத்து வச்சுப்போம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை பற்றி பேசணும்னா நமக்கு 1 மணி நேரம் அதை பற்றி பேசிட்டு போகலாம் டீட்டெயிலாக. அவ்வளோ விஷயங்கள் ஹோமத்தில் இருக்குது. ஹோமம் வீட்டில் செய்வது, வீட்டில் நடத்துவது மிக மிக நல்ல விஷயம். இனி வரும் நாட்களில், இனி வரும் காலங்களில் வருடத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் வர டைமில் பண்ணுங்க. உங்கள் பையன் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காரு, வர டைமில் பண்ணுங்க. வருடம் ஒரு முறை ஹோமம் செய்து குறைஞ்சபட்சம் ஒரு 10லிருந்து 20 பேருக்காவது உணவு கொடுங்க. அந்த தானமும் அந்த அன்னதானமும் அந்த ஹோமமும் உங்கள் வாழ்வியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வாழ்க வளமுடன்.